வெல்கம் டு டியா ஃபேமிலி விலாக். என்ன விலாக்னா, இன்னைக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதனால் கோயிலுக்கு போயிட்டு அது ஒரு விலாகாக எடுத்து போகலான்னு இருக்கோம். அதனால் பயங்கரமாக மேடம் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா முருகர் கோயில் தான் போகிறோம். சிறுவாபுரி முருகர் கோயிலில் வேறு முருகர் கோயிலுக்கு போகிறோம். அப்படியே போகலாம் வாங்க. டியாவுக்கு வந்து இது கிஃப்டாக வந்தது பலூனு ஒருத்தர் இருந்து கொடுத்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க. போகலாமா? டியா பாருங்க, டியாவோட அவுட்ஃபிட் எப்படி இது பாருங்க. டியாவோட ட்ரெஸ் வந்து ஒருத்தன் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பேசினோம். குப்பை வண்டி வந்துச்சுப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. சரி குப்பை வந்துச்சு, குப்பை போட்டு போயிடலாமா? சரி, டியாவோட அவுட்ஃபிட் இது தான். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நியூ ட்ரெஸ் இது எப்படி பாருங்க. இப்போ தான் பொண்ணாக ட்ரெஸ் பண்ணிடுறாங்க அந்த அம்மா. போகலாமா? சரி வாங்க போவோம். நம்ம போகலாம். நாங்களும் ஃபஸ்ட்டு வீட்டில் சாமிலாம் கும்பிட்டுட்டு கணிக்கானதெல்லாம் பார்த்துட்டு டியாவும் பயங்கரமாக ரெடி ஆகிட்டா. அப்புறம் நாங்களும் கிளம்பி கோவிலுக்கு போக ஆரம்பித்தோம். டியாஸ்டி வேற குளிர் தான். என்னம்மா குளிர் தாம்மா? வெயில் மண்டியை கீக்குது. குளிருதுன்னு சொல்கிறேன் நீ. எப்படி குளிருது? எப்படிம்மா குளிருது? அது குளிருதா? சரிம்மா, வெயில் மண்டியை பொழக்குது குளிருதுன்ற. ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம் சாப்பிடாதுமா, தப்பே. வண்டி முன்னாடி பாரு, பின்னாடி பார்க்கக்கூடாது. நம்ம வெற்றிகரமாக கோயிலுக்கு வந்துட்டோம். ஆனால் எல்லா இடத்துலையும் சுற்றி பிளாக் பண்ணுறாங்க. நம்மளை எப்படி உள்ளே போய் சாமி பார்க்க போகிறோன்னு தெரில. ஆனால் எப்படியாவும் நடந்து போயிட்டுருக்கோம். சொல்லு. ஆனால் உள்ளே விடுவாங்களான்னு தெரில. கோயிலுக்கு வேறு சும்மா சுற்றி பிளாக்கு. எங்கே போகிறதுனே தெரில. வண்டியை நாங்கள் லாங்காக விட்டுட்டு நடந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கும். 1/2 கிலோமீட்டர் நீட்டே நடக்கும் நான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம், முருகரை பார்ப்போம். நல்லா நடக்கும். சரிங்களா? நீங்களாம் சொல்கிறீங்களா? மேடம் சொல்கிறீங்களா? நாட்டுக்கும் சொல்ல மாட்டாங்க, வீட்டுக்கும் சொல்ல மாட்டாங்க. என்ன நீ வண்டி ஓட்டிகிட்டு இருக்க? என்ன வண்டி ஓட்டிகிட்டு இருக்க? ஒரு வழியாக வந்துட்டோமா? நீ வந்துடும் நம்ம ஒரு வழியாக செம்ம க்ரௌடு. பின்னாடி க்ரௌடு ரோடில் மாட்டினு வந்துடும். சாமியை மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்தோம்னா போதும். இல்லை நம்ம எங்கே இருக்கோம்? கோயிலில் இருக்கோம். முடியல தானே உள்ளே வந்துட்டுருக்கோம். கோயில் உள்ளே போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம க்ரௌடு முடியலடா பாவி. சொல்லியா? ஆனால் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது. வெற்றிகரமாக சாமியை பார்த்து வந்துட்டோம். சாமியை பார்த்துச்சாமா நீ? சாமியை பார்ப்போம்னு நினைக்கவே இல்லை. வந்தோம். ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால டிஆலாக இருக்கனால இந்த ஃப்ரீ லைனில் விட்டாங்க. அதனால கன்சீவாக இருக்கிற முதியவர்களுக்கு குழந்தைகள்லாம் தனியாக கியூ விட்டுருக்காங்க. பட்டுமே பார்த்துட்டு வந்துட்டோம். இல்லைனா செம்ம லேட்டாக இருக்கும். அதேமாதிரி சிறுவாபூரில் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே இருக்கிற ஸ்கீம் அங்கே தான் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே செம்ம க்ரௌடு, சரியான க்ரௌடு. பார்க்குறது தான் ஒரு 2 hour 3 hour ஆகும் நினச்சோம். ஆனால் ஒரு வழியாக பார்த்துட்டு வந்துட்டோம். ஒரு ½ hour பார்த்துட்டு 1/2 hour காலையில் பார்த்துட்டு வந்துட்டோம். டிஎஸ்டி என்ன சொல்கிறீங்களா? டிஎஸ்டியே டயர்டாகிட்டாங்க. 2 பேரும் ஸோ டயர்டு, செம்ம டயர்டாகிட்டாங்க. என்னம்மா டிஎஸ்டி அப்பாவுக்கு? அப்பா கூடுமா? வானாவா தண்ணி கூடுமா? மேலாம் ஊற்றிருப்ப. ஒரு சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். நம்ம அம்மாங்க சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெற்றிகரமாக குளத்துல ஏதோ சாமி இது பண்ணிருக்காங்க. போட்டிங் அதை மிதக்கிட்டு இருக்கு. மோர் கொடுக்குறான்னு சொல்லிட்டு போய் லைனில் நின்றுறான். மோரே காலி ஆயிடுச்சு. நீ குடிக்கலையா? ஒரு மோர் கூட லைன்ல நின்று வாங்க தெரியல. என்ன பண்ணுறது?
நம்மளாம் என்ன பூந்து வாங்கிட்டு இருப்போம். டீ கையில் இருந்தது இல்லை, மோர் 2 டம்ளர் தான் இருந்துச்சு. இந்த வீடியோ முடியுது. எல்லாருக்கும் திருப்பி சொல்லிடுறேன், நீங்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லா ஹாப்பியாக இருங்க. நாங்களும் கோயிலெலாம் போயிட்டு வந்து எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.